ஆதாமிடத்துல ஏவாளிடத்துல அவன் வருகிறான். ஏவாளிடத்துல சொல்லுகிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை என்று. ஆனால் 11வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் சொன்னல்ல, நீ அதை புசிக்க வேண்டாம்னு சொன்னல்ல, நீ அந்த கனியை புசித்தாயோ என்று கேட்கிறார். அப்படியானால் பிசாசானுடைய முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவன் எதை வேண்டாம் என்று விலக்கி வைக்கிறாரோ அதை செய்யும்படி அதிகமாய் கவனத்தை கொண்டு வருவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பிசாசானவனுடைய முதல் பொய் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னான். அப்படியானால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை செய்யறதற்கு ஆர்வத்தை உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். அவன் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்யலாம், ஒன்றும் நடக்காதுப்பா, ஒன்றும் ஆகாதுப்பா, சின்ன பொய் தானப்பா, சொல்லுப்பா, பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாதுப்பா. இப்படி உள்ளத்துல தவறான காரியத்திற்கு என்ன பண்ணுவான்? ஆசையை தூண்டுவான். இதுதான் பிசாசானவனுடைய மிகப்பெரிய தந்திரம். நீ அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ சாகவே சாவதில்லை. கவனமா இருக்கணும். தேன் போல காதுக்கு இனிமையாய் வருகிற எல்லா வார்த்தைகளும் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்காது. நம் கண்களுக்கு தெரிகிற எல்லாம் ஆசீர்வாதமான கானான் தேசமாக இருக்காது. சோதோம் கொமோராவா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம், பிசாசு சொல்லுகிற முதல் பொய், நீ சாகவே சாவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் பார்த்துக்கலாம், இந்த பாவத்தை செஞ்சிட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாதுப்பா, கவலைப்படாதப்பா, இப்படிதான் சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ அதை தொட்டியன்னா உனக்கு மரணம் இருக்குது, உனக்கு பிரச்சனை இருக்குது, நீ பொய் சொன்னா உனக்கு பிரச்சனை இருக்குது. இப்படி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும், யாக்கோபு 5:12 சொல்லுகிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை என்றும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படியாமை என்ற கனி உள்ள போன உடனே மரணம் அவர்களுக்கு ஆரம்பித்து விட்டது. மரணம் ஆரம்பித்து விட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, பிசாசு சொல்லுகிற முதல் பொய், ஒன்றும் நடக்காது, இந்த சின்ன தப்பை செய்யறதுனால நீ ஒன்றும் கெட்டு போயிட மாட்ட. இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருதுன்னா கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். தேவ திட்டத்துக்கு விரோதமாய் பிசாசு நம்மை செயல்பட வைக்கிறான் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். பிசாசானவனின் முதல் பொய், நீங்கள் சாகவே சாவதில்லை.